Hey guys, welcome to RJ Talks. நான் ஜெனிலியா and இவர் எங்க அப்பா ராஜேஷ். Hi guys. போன வாரம் how to start business in 2025 கான டிப்ஸ் பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட்டான டாபிக் business failure ஆனா நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். பிசினஸ்ல சக்சஸை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா ஃபெயிலியர் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா நம்ம பேசுறோம் because failure is not just an end, it is a restart button. இன்னைக்கு நம்ம 5 powerful strategies plus 1 true inspiring story சொல்ல போறோம். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஜெனி. பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபேஸ் பண்ணுங்க. பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆனா எமோஷனலா மென்டலா நம்ம நிறைய டிஸ்டர்பா இருப்போம். அந்த மாதிரி டைம்ல யார்கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ணணும். கார்த்திக்ங்கிற ஒரு சென்னையில் ஒரு மொபைல் ஷாப் ஓனர், அவர் லாக்டவுன் சமயத்தில் மிகப்பெரிய லாஸுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ் லாக்டவுன் சமயத்தில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸாக இருக்கும். அப்படி தான் கார்த்திக்கும் ஃபேஸ் பண்ணார். அப்படி அவர் ஃபேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய டிப்ரெஷன் ப்ளஸ் எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார். அப்போ தான் அவர் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஜாயின் ஆனார். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியரை பற்றி நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் அவர் ஸ்டடி பண்ணி கேட்க ஆரம்பித்தார். எப்படிலாம் ஓவர் கம் பண்ணாங்கிற ஸ்டோரியும் அந்த டெலகிராம் குரூப்பில் அவர் பார்த்துட்டு இருந்தாருங்க. இதை கேட்ட அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிங்க. ஒருத்தர்கிட்ட பேசினாலே நம்மளோட பெயின் லைட்டாக ஃபீல் ஆகும். நம்ம தனியாக இல்லைன்னு தெரிஞ்சாலே நம்ம மோட்டிவேஷன் ஆகிடுவீங்க. கரெக்ட் தானேப்பா? கரெக்ட் ஜெனி. ஸ்ட்ராட்டஜி டூக்கு போயிடலாமா? பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆனால் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா பணங்கிறது ஒரு மேட்ரே இல்லைங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை வச்சு உங்கள் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாரீ செல்லர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் லாஸ் ஆகிட்டமேன்னு சொல்லி திங்க் பண்ணல. அவங்கக்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்கில் இருந்துச்சு, ஸ்டைலிங் நாலேஜ். அந்த ஸ்டைலிங் நாலேஜை வச்சுக்கிட்டு எப்படி பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு யோசிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஹவு டு வியர் லெனின் சாரிங்கிறத போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்டு பயங்கரமாக ரீச் ஆகிடுது. இன்னைக்கு அவங்க ஒரு பர்சனல் ஸ்டைலிஸ்டாக இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த ஒரு முக்கியமானது ஸ்கில்லு தாங்க. அந்த ஸ்கில் இருக்கிறதுனால தான் அவங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சு. அப்பா, she used her skill, not money. கரெக்டாக சொன்ன ஜெனி. பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆனால் ப்ராடக்டை விட நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை தாங்க கீழே விழும். உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி ஓனர் என்ன பண்ணாருன்னா 100 கப் கேக் ஆர்டர் எடுத்தார். அந்த 100 கப் கேக் ஆர்டரையும் கஸ்டமருக்கு சரியான டைமில் டெலிவரி பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டேமேஜ். கஸ்டமர் இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இதனால் ரொம்ப மன உளைச்சலானார் அந்த பேக்கரி கடைக்காரரு. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு, நம்ம ட்ரஸ்ட்டை எப்படி ரீபில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. கேக்கை அவரே லைவாக ரெடி பண்ணி டெய்லி போஸ்ட் போட்டாருங்க. கேக் ரெடி பண்ணுற மெத்தடு, அதனுடைய வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி போட்டே இருந்தார். அதை திரும்ப திரும்ப மக்களுக்கு காமிச்சிட்டே இருந்தார். இதனால மறுபடியும் அவர் பிசினஸை ரீபில்ட் பண்ண முடிஞ்சு. அப்பா, அவங்க டெய்லி ஆக்ஷன்ஸை காட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்ஷன்ஸ் கம்யூனிகேட் பெட்டர் தென் வேர்ட்ஸ். டிரான்ஸ்பரன்சியை காட்டினாலே ஓல்டு கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் ரீபில்ட் ஆகிடும்பா. கண்டிப்பா ஜெனி. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, பிஸ்னஸில் ஃபெயில் ஆன உடனே உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் அப்போவே சொன்னேன், நீ கண்டிப்பாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ கேட்கவே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் மைண்டில் ஏற்றுக்காதீங்க. உங்களுடைய ரியல் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் தான். அந்த கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் தான் உங்களுடைய ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பிரவீனுங்கிறவர் கோயம்புத்தூரில் ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கஸ்டமருக்கு அது கொடுத்து ஃபீட்பேக் வாங்க ஆரம்பித்தார். அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணி டாப் நாச் டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. அதனால் ஒரு கட்டத்தில் 15 சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவர் சப்ளை பண்ண ஆரம்பித்தார். அதே ஃபேமிலி, ஏய் சூப்பராக பண்ணிட்டுறா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வாங்கணும்னா ரியல் ஃபீட்பேக் கண்டிப்பாக தேவைங்க. கரெக்டாக சொன்னீங்கப்பா. டோன்ட் குவிட் ஜஸ்ட் பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. அது பேனிக் பட்டன் இல்லைங்க, அது உங்கள் பிளானிங் பட்டன். ஸ்டேஜ் நம்பர் 1, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க நோட் பண்ணுங்கள். ஸ்டேஜ் நம்பர் 2, ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துக்கோங்க. லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் நம்பர் 3, உங்களுடைய ரிமைனிங் ரிசோர்ஸ், அது டைமாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம், அதை டெவலப் பண்ணுறதுக்கு
என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. ஜெனி, பிஸ்னஸில் ஃபெயிலியர்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ரியல் ஸ்டோரியை வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறியா? கண்டிப்பாப்பா. சாரதா சர்மா பாட்னால பிறந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வளர்ந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெல்லியில மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சு ஜேர்னலிஸ்டா சிஎன்பிசி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸோட ஸ்டோரி இந்தியா ஃபுல்லா கேட்கணும்னு. அண்ட் தட்ஸ் ஹவ் yourstory.in was born. 2008ல அவங்களோட ஜாபை குவிட் பண்ணாங்க. இன்வெஸ்டர் சப்போர்ட் இல்ல, ஃபேமிலி கூட ஹெசிடேட் பண்ணாங்க. அவங்க பயத்தை ஒரு நிமிஷம் கூட மறைக்காம அவங்க அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிச்சு. அவங்க கிட்ட லட்சமா பணம் இல்லை, பட் அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஸ்கில், ஸ்டோரி சொல்ல தெரிஞ்ச மனசு. எந்த ஒரு டெக்னாலஜி நாலேஜுமே இல்லாம அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டோரியை ஹானஸ்டா கிளியரா எழுத ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே ரீடர்ஸ்க்கு அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பிளாகா இந்த வெப்சைட்லாம் யார் பாப்பா அப்படின்னாங்க. ஆனா அவங்க அட்டென்ஷன் கொடுத்ததோ ரீடர்ஸ் கிட்ட. அவங்க கிட்ட இருந்து ரியல் ஃபீட்பேக்கை வாங்கினாங்க. 1000 2000 கிடையாதுங்க, 1 lakh plus ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 50 crore ஃபண்டிங், இந்தியாஸ் பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி டெல்லிங்னு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமாவே கிரியேட் ஆயிடுச்சு. சாரதா சர்மா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மணி இல்லை, சப்போர்ட் இல்லை, ஆனா ஒரு ஸ்கில் இருந்தா போதும். This is how a real startup story happens. ஜெனி, நீ சொன்ன இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 5 ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுங்க, ஹைட் பண்ணாதீங்க. 2, உங்களோட ஸ்கில்லை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 3, ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணுங்க. 4, ஃபோக்கஸ் ஆன் ரியல் ஃபீட்பேக், நாட் த ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட். 5, ரீஸ்டார்ட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜியை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். This is RJ Talks. Real talk, real people, real growth. RJ Talks like ears full gear.